வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தில் பாஜக மற்றும் இந்துக்களை வன்முறையாளர்கள் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அவரது உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியுள்ளதை கண்டித்தும் இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தினை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓடினர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றி கோரிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடைகளில் இரவு நேரங்களில் மதுவை வாங்கி பலரும் குடித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாக்கடையில் விழுந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்த அருகில் உள்ளவர்கள் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் இறந்து கிடந்தவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும் குடிபோதையில் இறந்தாரா அல்லது யாராவது தாக்கினார்களா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் தினமும் 50,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என கூறி செவிலியரை 18 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வைத்து மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் கோகிலா செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அந்த நபர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் சிறிய முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை லாபம் வரும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவரும் ஆன்லைனில் கணக்கு தொடங்கி 67 பரிவர்த்தனைகள் மூலம் 18,04,556 ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ரூபா கோஷ் என்பவர் 50,000 ரூபாயையும், மூலக்குளத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் 13,000 ரூபாயையும், திருபுவனையை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் 8,000 ரூபாயையும், மணக்குப்பத்தை சேர்ந்த தாயம்மாள் என்பவர் 6,000 ரூபாய் உட்பட 5 பேர் 18,81,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் இன்று சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மரிய லூயிஸ், ஜெயசுந்தரி, சாந்தி என்ற ராஜலட்சுமி, தேவிகா, ருக்மணி ராஜலட்சுமி மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் நள்ளிரவில் பைக் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பிரதான சாலையில் ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் உள்ளது. கடந்த மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே இருந்த 10,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடிச் சென்றார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தேங்காய்திட்டு பகுதியில் சந்தேகம் படும்படி மர்ம நபர் சுற்றி திரிவதாக அப்பகுதி மக்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர்.
இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் ஏஎஸ்ஐ ஜெயபிரகாஷ் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ஜேபி, ராஜவேலு, கலைநிதி, சுப ஸ்டீபன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த நண்டு என்கிற தமிழ்ச்செல்வன் என்பதும் கடந்த மாதம் பைக் ஷோரூமின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போனை திருடிச் சென்றது தெரியவந்தது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொலை, கொள்ளை என 7 வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்ச்செல்வனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை இன்ஸ்பெக்டர் கண்ணன் வெகுவாக பாராட்டினார். ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஜூலை 8ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் கௌரவ பதவிக்கான ஊர்காவல் படை பிரிவுக்கு தேர்வான ஆண்கள், பெண்கள் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அந்தந்த பிராந்தியங்களில் காவல்துறை தலைமையிடத்தில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடைபெற உள்ளன. இதற்காக புதியதாக வசிப்பிட சான்று உள்ளிட்டவற்றை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சிறப்பு போலீசாரின் அங்கீகார முத்திரையையும் வரும் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதிக்குள் பெற வேண்டும். இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை இணையதளத்தில் விவரங்களை அறியலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் நிலையில் மருத்துவ பரிசோதனையானது வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி பாக்குமுடையான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்களை மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவை செய்து வருகிறது. புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம், சாரோன் சிறப்பு பள்ளி, நகர்ப்புற வீடு அற்றோர் காப்பகம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம் என பல்வேறு சமூக பணியை செய்து வருகிறது. இன்று காலை பாக்குமுடையான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை உழவர்கரை நகராட்சியின் ஆணையர் சுரேஷ்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை தலைமை தாங்கினார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் இன்று முதல் பிடெக் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2024-25 கல்வியாண்டில் பிடெக் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்புக்கு புதுவை மாநிலத்தை சேர்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 3ஆம் தேதியான இன்று முதல் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலேயோ சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதி வியாழக்கிழமைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். பிடெக் படிப்புக்கு தகுதியுள்ள பிற மாநிலத்தவரும் விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கு பிறகு காலியிடங்கள் இருப்பின் பிற மாநிலத்தவரின் விண்ணப்பங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பரிசீலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் போர்க்கால அடிப்படையில் அவற்றை சீர் செய்ய வேண்டும் என விக்னேஷ் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த மக்கள் தலைவர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக லட்சுமி நாராயணனை விமர்சித்து புதுச்சேரி முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியில் ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. மேலும் குழந்தைகள், மாணவர்கள், மூத்த குடிமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இதனால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு
போர்க்கால அடிப்படையில் பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதோடு தொடர்ந்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் வருகின்ற செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரப்பிரதேச ஆன்மீக நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.